வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மட்டன் ஈரல் ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது நாங்கள் லஞ்சுக்காக பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஸ்நாக்ஸ் டைமுக்காக பண்ணோம். குழந்தைங்க எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கொடுக்குறதுக்காக. எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனமாக பாருங்கள். மட்டன் ஈரல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடுறோம். இது கூட நம்ம உள்ளி இருக்கு இல்லையா, அதையும் நறுக்கி வச்சுக்கிடுறோம். உள்ளி மட்டன் ஈரல் ரெண்டும் ரெடி ஆனதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு வச்சு தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறமா காரத்துக்காக ஒரு 3-4 பச்சை மிளகா சேர்த்துக்கிடுறோம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க உள்ளி இருக்கு இல்லையா, அதை சேர்த்து இப்போ நல்லா வதக்கணும். இந்த உள்ளி நல்லா ப்ரௌன் கலர் வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். இது கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்டேஜாக நாங்கள் கொஞ்சம் தீயெல்லாம் சிம் பண்ணி வச்சு ஒரு 3 ஸ்டேஜாக வச்சு தான் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு டைம் 5 to 10 மினிட்ஸ் டைம் எடுக்கும். இது பொறுமையாக வதக்குங்க. நம்ம தீ சிம் பண்ணி வச்சுருக்கிறதுனால இது அடி பிடிக்காது. அதனால் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் வச்சிடலாம். ஓரளவுக்கு கலர் மாறி இருக்கு. இப்போ ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா நம்ம ஈரல் இது கூட ஆட் பண்ணுறோம். இது நம்ம தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈரல் இருக்க தண்ணி அதிலேருந்து விட்டு இதுவே நல்லா வெந்துடும். ஈரலில் ப்ரௌன் கலரில் இருக்குது. இது கொஞ்சம் வேக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் தெரியும்ல. இப்போ நம்ம அந்த உள்ளி ஈரல் ரெண்டும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைம் ஆக பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும், கலர் சேஞ்சஸ் ஆகிருக்கு இல்லையா. இப்போ ஈரல்லேருந்தே தண்ணி விட்டு தண்ணி இதிலேருந்தே சேரும். ஸோ நம்ம தண்ணி இப்போ நம்ம சிம் பண்ணி வச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஈரல்லேருந்தே தண்ணி தனியாக வந்துருக்குது. இதிலே கொஞ்சமாக நம்ம சிம் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஸ்லோவாக தான் குக் ஆகும். நம்ம அப்பப்போ கிளறி மட்டும் விட்டுக்கலாம். தண்ணி நிறையவே விட்டுருக்கு. இன்னும் நமக்கு தேவைப்பட்டால் ஒரு 2-3 டைம் கூட நம்ம மூடி வச்சு வேக வச்சு வதக்கிக்கலாம். இப்போ நல்ல ஓரளவு வெந்துருச்சு. தீ ஹை ஃப்ளேம் வச்சு இன்னொரு வாட்டி ஃப்ரை பண்ணிவிடுவோம் தண்ணி வற்றுறதுக்காக. இப்போ வெந்ததுக்கப்புறமா தேங்காய் துருவி வச்சுருக்குறோம், அதை இது கூட ஆட் பண்ணுறோம். தேங்காய் தூள் ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம் மறுபடியும். தேங்காய் தூள் ஆட் பண்ணி வதக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிங்க அப்படின்னா நமக்கு ஈரல் ஃப்ரை ரெடி ஆயிரும். ஸோ இப்போ நமக்கு ஈரல் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சு நம்ம பரிமாற ஆரம்பிக்கலாம். ஈரல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் குட்டீஸ்க்கெலாம் கொடுத்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping
Click below link and install the application. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இது ஸ்நாக்ஸ் டைம். பெரிய ஃபேமிலி ஜாஸ்தியாக இருந்தாங்க, அதெல்லாம் ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்தாலே சரியாக போயிடும். சரி, அடுத்து குட்டீஸ்க்கெலாம் கொடுக்கலாம். Okay, thanks for watching.